Hey traders, welcome back to our channel Content Academy. நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லாஸ்ட் 2 வீடியோஸ்ல நம்ம Fibonacci retracement and extension tools எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்திருப்போம். இப்போ நம்ம அந்த விஷயங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போறோம். இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸா கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ண போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களால கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா அகைன் ரிவைண்ட் பண்ணி பாருங்க ஆர் கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட doubts கேட்கலாம். So now let's get started. ஒரு குயிக் ரீகேப். நம்ம அட்வான்ஸான விஷயங்களை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்ன கவர் பண்ணோம்னு பார்க்கலாம். Fibonacci retracement and extension tool தான் வந்து நம்மளோட பேக்போன் ஆஃப் our strategy. நீங்க இன்னும் நம்மளோட Fibonacci retracement and extension tools ஓட வீடியோவை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல லிங்கை கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்க வாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸ்விங் ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்ட். பட் எப்படி நமக்கு கரெக்டாக தெரியும் நம்ம ரைட் சைட் ஆஃப் த ட்ரெண்ட்ல தான் இருக்கோம்னு? ஸோ அதனால இப்போ நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸை எப்படி ப்ராப்பராக பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஸ்கில்ஸை நான் ரிஃபைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ட்ரெண்ட் அனாலிசிஸோட வீடியோஸ் வந்து இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸை இன்னும் ப்ரீசைஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஜிக்ஸாக்கா அப் சைடில் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை நான் வந்து அப் ட்ரெண்ட்னு சொல்லுவேன். இந்த அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட்டை பிரேக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் போகிறப்போ ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு போகும். இந்த பார்ட்டை நம்ம வந்து ஹையர் ஹை ஹெச்ஹெச் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இந்த பார்ட்டை நான் ஹையர் லோ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ், அகெயின் உங்களுக்கு ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதை தான் வந்து நம்ம ஒரு அப் ட்ரெண்டிங் ஸ்ட்ரக்சர்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே அப் ட்ரெண்டில் ஸோ மேலே இருக்க பார்ட் வீக்கரான பார்ட்டாக இருக்கும், ஸோ கீழே இருக்க பார்ட் ஸ்ட்ராங்கரான பார்ட்டாக இருக்கும். ஸோ அதே போல் மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹை கிரியேட் ஆகுறப்போ அதே மாதிரி இந்த ஹை வீக்கரான பார்ட்டாகவும் இந்த லோ வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கரான பார்ட்டாகவும் இருக்கும். அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஐ வீக்கரான பார்ட்டாகவும் இந்த லோ ஸ்ட்ராங்கரான பார்ட்டாகவும் இருக்கும். அப்போது ஒரு ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் எப்போ ரிவர்சல் ஆகுதுன்னு நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, எப்போ ஸ்ட்ராங்கரான பார்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுதோ அப்போது ஒரு ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இன்கேஸ் மார்க்கெட்டை இந்த மாதிரி கீழே இறங்கிட்டு ஒரு ஃப்ரெஷரான ஹையர் லோ கிரியேட் பண்ண முடியாமல் அகெயின் மார்க்கெட் இந்த லோவை பிரேக் பண்ணுறதால உங்களுக்கு மார்க்கெட் ஒரு லோவர் லோ ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இது வந்து உங்கள் டவுன் சைடுக்கான ஸ்டார்டிங்காக வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அகெயின் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அகெயின் லோவர் ஹை, அகெயின் லோவர் லோ, அகெயின் லோவர் ஹை, அகெயின் லோவர் லோ. ஸோ இதை போல தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அனலைசிஸ் பண்ணணும். அப்போ இது லோவர் லோன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், மேலே லோவர் ஹை. ஸோ அகெயின் இது லோவர் ஹையாக இருக்கும், அகெயின் லோவர் லோவாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ராங் வீக்கெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு வந்து வீக்கராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்க ஸ்ட்ரக்சரை ஈஸியாக பிரேக் பண்ணிடும். அப்போது கீழே இருக்க ரெண்டுமே வந்து வீக்கராக இருக்கும், மேலே இருக்க ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்கரான பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸை வந்து பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னா, ஸோ இன்ட்ராடேயில் ஒரு நாளைக்கு மட்டுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த ஒரு நாளைக்குள்ளே இருக்க ப்ராஃபிட் லாஸஸை மட்டும் பார்ப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா ரொம்ப நாள், அதாவது வந்து உங்களுக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம் இல்லை 1 வருஷம் 2 வருஷம் வச்சுப்பீங்க. பட் ஸ்விங் ட்ரேடிங்கிறது ஒரு 2 வீக்ஸோ ஒரு 1 மந்த்ஸோ ஹோல்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Fibonacci கிளஸ்டர்ஸ் ஃபார் த ப்ராப்பர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மெத்தட். Fibonacci கிளஸ்டர்ஸ் இது ஒரு நார்மல் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கிடையாது, பட் அ கேம் சேஞ்சர் இன் Fibonacci ட்ரேடிங். இங்கே நம்ம மல்டிபிள் லெவல்ஸோட கன்வர்ஜென்ஸை பார்க்க போகிறோம், அதாவது மல்டிபிள் ஓவர்லாப்பிங் லெவல்ஸ். இப்போ எப்படி அந்த கிளஸ்டர்ஸை ஃபைண்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் அண்ட் அதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் வந்து வரைகிறேன். ஸோ இந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வரைகிறப்போ நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எப்பவுமே இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். எக்ஸ்டர்னல்ன்றது நீங்கள் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து வரும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இதை போல் மேலே போகும். ஓகேங்களா? சேம் ஸ்ட்ரக்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்னா இதை வந்து நம்ம ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து வைக்கலாம்.
அப்போ நம்ம பேசிக்காக என்ட்ரி எடுக்கிறதுக்கு Fibonacci retracement டூலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ Fibonacci retracement டூலை வந்து யூஸ் பண்ணுறப்போ 50 to 60% வந்து என்ட்ரி பார்ப்போம். அதே போல் டார்கெட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். Fibonacci எக்ஸ்டென்ஷன் டூல்ஸை எடுத்துகிட்டு ஸோ லோ டு ஹை வச்சுட்டு ஸோ இந்த பார்ட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு 100% ஃபஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 161.8% வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம எப்படி கிளஸ்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணலாம், இந்த என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம இன்னும் எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலான்றது நான் சொல்கிறேன். இப்போ நான் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து காட்டினேன். இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நம்மளோட மேஜர் ட்ரெண்டோட ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் பண்ணுறேன். 50 to 60% என்னோட என்ட்ரி லெவல். பட் நம்மளோட Fibonacci ஸ்ட்ராட்டஜி வீடியோ யாரெல்லாம் பார்த்துருந்தீங்களோ இதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும். இன்கேஸ் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ இன்னும் பார்க்கலன்னா மேலே வந்து கார்டில் Fibonacci ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம Fibonacci retracement டூலை எடுத்துப்போம். லாஸ்ட்டாக வந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம ஆப்போசிட் சைடில் இருந்து வரையலாம் ரீட்ரேஸ்மெண்ட்டை. அப்போ எனக்கு இங்கே எந்த லெவல்ஸ் கிளஸ்டர் ஆகுதுன்னு பார்க்குறேன். எனக்கு 2 லெவல்ஸ் ஒன்றா ஓவர்லேப் ஆகுறது ஆர் நியர்பையில் இருக்கிறதுலாம் வந்து ப்ரிசைஸான ரிவர்சல் லெவல்ஸை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அப்போ எனக்கு இந்த ஏரியாஸில் இருக்க 618 ஸோ நம்மளோட லெவல்ஸ் ஆகிய 161.8 ஆஃப்டர் ரீட்ரேஸ்மெண்ட்டோட அதர் லெவல்ஸ் ரெண்டும் மேட்ச் ஆகிற இடத்த நான் வந்து கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ இந்த ஏரியா தான் நான் பை பண்ணால் டார்கெட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஏரியாஸாக இருக்கும். அதே போல் நம்மளுக்கு மேலே போகிறப்போ டார்கெட் லெவல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற அப்போ வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் டூல்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை எடுக்கிறேன், நான் கிளஸ்டர்ஸை ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் டார்கெட் பண்ணுறதுக்கு Fibonacci எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த லோ டு ஹை, ஹை டு லோ. ஸோ அப்போ நான் டார்கெட் பண்ணுறப்ப எனக்கு 100% ஆஃப் த டார்கெட் வந்து நான் இந்த ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி வச்சிருக்கேன். பட் ஆனால் ரியல் டைமில் சார்ட்டில் காட்டுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அகெயின் வந்து நான் கிளஸ்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னா Fibonacci retracement டூலை எடுத்துக்கோங்க. இந்த ஹை டு இந்த லோ போடுங்க. ஸோ இப்போ எந்த லெவல்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். கிளஸ்டர் ஆகுது, எனக்கு இந்த 100%ம் 161.8% மேட்ச் ஆகுது. அப்போ என்னோட டார்கெட்டை நான் ப்ரிசைஸாக இந்த இடத்துல வைக்க முடியும். மார்க்கெட் ஓவரால் அங்கே போயிடுச்சுன்னா ஒரு கரெக்ஷனோ ஆர் எல்ஸ் மார்க்கெட் ஒரு ரிவர்ஸலோ கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கிளஸ்டர்ஸை ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கிளஸ்டர்ஸோட எக்ஸாம்பிளை வந்து சார்ட்டில் பார்க்கலாம். நான் வந்து இங்கே டாடா மோட்டர்ஸோட சார்ட் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் டேட்டாவோட சார்ட். ஸோ இங்கே வந்து எப்படி நம்ம ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு அனலைசிஸ் பண்ணிவிட்டு கிளஸ்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம், அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து டாடா மோட்டர்ஸோட 1 டே சார்ட். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு. மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. அகெயின் கீழே வர ஸ்டார்ட் பண்ணுறப்போ மார்க்கெட் எங்கே வரும்ன்றதை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக ஒரு பார்ட்டில் ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ அதாவது வந்து உள்ளே வந்து ஹையர் லோ வந்து பிரேக் ஆயிருக்கு. இதனால நான் என்ன பண்ணுறேன்னா ரீட்ரேஸ்மெண்ட்டை வரைகிறேன். ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த லோ டு இந்த ஹைக்கு நான் ரீட்ரேஸ்மெண்ட் டூலை வரைகிறேன். அப்போ எனக்கு 50 to 61.8% வந்து பைக்கான ட்ரேட் வந்து பார்க்கலான்னு தெரியும். இதை வந்து நம்ம Fibonacci retracement வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஏரியாஸில் நான் இன்னும் ப்ரிசைஸாக எங்கே போய்ட்டு என்ட்ரி எடுக்கலாம்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் கிளஸ்டரை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் திருப்பியும் மார்க்கெட்டை ப்ளே பண்ணுறேன். இப்போ அகெயின் மார்க்கெட் அடுத்த பிரேக் டவுன் வந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ பிரேக் டவுன் கொடுக்குறப்போ மார்க்கெட் கீழே வரும். அப்போ எனக்கு இந்த லோஸை பிரேக் பண்ணுறப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்டென்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எங்கே கிளஸ்டர் ஆகுதுன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. அப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் 127%, 61.8% நியரிங் ஆகுது. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லோ ஸ்ட்ரக்சரை பிரேக் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் ஏரியாஸை நான் வந்து ஷார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு கிளஸ்டரான ஏரியா இந்த 61 to 121, 127%. அகெயின் வந்து நான் பார்த்தீங்கன்னா Fibonacci retracement எடுக்கிறேன். ஸோ நம்ம மெத்தட்ஸ் படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இப்போ எங்கே கிளஸ்டர்ஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் இந்த 161, 61.8, 127% எல்லாமே வந்து எனக்கு கிளஸ்டர் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த 2 ஏரியா இருக்குது. பட் நம்ம எப்போவுமே வந்து கம்மியான விலையில் தான் ட்ரேட்ஸ் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்கள் சார்ட்டில் இருக்கும். நான் இது எல்லா லெவல்ஸையும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயின் லெவல்ஸை மட்டும் நான் வைக்கிறேன். எனக்கு தேவையான லெவல்ஸ் மட்டும் போதும். அப்போ இந்த இண்டிகேட்டர்ஸில் உங்களுக்கு என்ன லெவல்ஸ் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்ற லெவல்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ எனக்கு தேவையான 161, அதே மாதிரி இவனோட 161.8 எனக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு. கிளஸ்டரை காட்டுறதுக்காக நான் இது பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் இதை பண்ணணும்னு அவசியம் வந்து இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 127%. இப்போது நீங்கள் 3 லெவல்ஸ் ஓவர்லாப் ஆனதை பார்க்கலாம். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு டவுன் சைடில் பிரேக் ஆகுது. ஓவரால் அப் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறப்போ நீங்கள் எங்கே பை எடுக்கணுன்றது தான் ப்ரெடிக்ஷன். அப்போ இந்த ஏரியாஸ்லேருந்து மார்க்கெட் உங்களுக்கு திருப்பி மேலே போகுன்றது தான் நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்க போது. நீங்கள் ஸ்விங் ஸ்ட்ரக்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு என்ன ஆகிருக்குன்னு பார்த்துடலாம்.
ஸோ கிளஸ்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம், நெக்ஸ்ட் லெவல்ஸை மார்க் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட டேரக்ஷன்ஸை பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் இந்த கிளஸ்டர் ஏரியாவை ஹிட் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணது அப்வர்டில். அகெயின் என்ன ஆகுதுன்றதை நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அகெயின் செகண்ட் டைம் வந்து கிளஸ்டரை ஹிட் பண்ணது. ஸோ கிளஸ்டர்லேருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆனது உங்களுக்கு திருப்பியும் வருது. அகெயின் இதே ஏரியாஸ் கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. மார்க்கெட் அகெயின் கிளஸ்டர் ஹிட் பண்ணுது இங்கே. ஸோ எத்தனை டைம் பாருங்கள், 1 2 3 4th டைம் திருப்பி கிளஸ்டர் ஹிட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேட்ஸ் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ட்ரேடை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ பாஸ் பண்ணுறேன், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த மூவ் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கில் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 70% ஆஃப் த மூவ் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் அனலைசிஸ் பண்ண சார்ட்டு. ஸோ கிளஸ்டரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தாச்சு. பட் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா வேணாமன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் சிக்னல்ஸை வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இங்கே சில இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் த என்ட்ரி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல ஸ்டோகாஸ்டிக் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டரை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர் செக்ஷனில் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ சர்ச்சில் உங்களுக்கு ஸ்டோகாஸ்டிக் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டோகாஸ்டிக்கை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோகாஸ்டிக் இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஸ்டோகாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர். நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணலாமா வேணாமான்றதுக்கான ஒரு கெஸிங்கை வந்து கொடுக்கும். அப்போ 20க்கு கீழே மார்க்கெட் வந்து போகுதுன்னா இது வந்து ஓவர் சோல்டில் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் பைக்கான பிளான்ஸ் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 80க்கு மேலே போனால் நம்ம வந்து செல்லுக்கான பிளான்ஸ் வந்து பார்க்கலாம். அப்போது நான் இந்த என்ட்ரி எடுக்க நினச்ச இடத்துல மார்க்கெட் வந்து 20க்கு கீழே வந்திருக்கா, நம்ம என்ட்ரி எடுக்கிறது கரெக்டாக அப்படின்றத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னா இங்கே வரலாம். நிறைய டேட்டாஸ் இருக்கிறதால நான் வீக்லிக்கு மாற்றுறேன். ஏன்னா நான் ப்ரிசைஸாக என்ட்ரிஸ் எடுக்க போகிறேன்றதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ என்னோட ஏரியாஸில் கரெக்டாக ஸ்டோகாஸ்டிக் 20க்கு கீழே வந்திருக்கான்னு செக் பண்ணுறேன். எந்த டைமில் வந்திருக்குன்றதையும் நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் மார்க்கெட்டை நம்மளோட பார்ட்டை ஹிட் பண்ணுது, இந்த ஏரியாவில் ஹிட் பண்ணுது. அப்போ ஒரே ஒரு ஸ்டோகாஸ்டிக்கோட பேண்டு மட்டும் வெளியே வந்திருக்கு. பட் ஆனால் செகண்ட் டைம் வந்து மார்க்கெட் ஹிட் பண்ணுறப்போ, ஸோ இந்த ஏரியா வரப்போ நான் இந்த ஏரியாஸ் வரப்போ என்னோட கிளஸ்டரை ஹிட் பண்ணலை. பட் ஆனால் ஸ்டோகாஸ்டிக் கீழே வந்துருச்சு. இந்த ஏரியாஸ் வரப்போ கிளஸ்டரை ஹிட் பண்ணியிருக்கு, ஸ்டோகாஸ்டிக் கரெக்டாக கீழே இருக்குது. அப்போ என்னோட என்ட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் என்னோட என்ட்ரிஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்ஸை வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த டைமில் ஸ்டோகாஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த டைம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு, கிளஸ்டரை ஹிட் பண்ணல, ஸ்டோகாஸ்டிக் கீழே வந்திருக்கு. ஸோ நோ என்ட்ரி. இந்த டைம் கிளஸ்டரையும் ஹிட் பண்ணியிருக்கு, ஸ்டோகாஸ்டிக்கும் ரெண்டுமே வந்து 20க்கு கீழே வந்திருக்கு. நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடுக்காக யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட்ஸ். ஸோ அப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் டூலாக ஸ்டோகாஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஒரு ஸ்ட்ராட்டஜினா ப்ராப்பரான என்ட்ரி மெத்தட் இருக்கணும். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் மெத்தட் இருக்கணும். அப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஏரியாஸில் என்ட்ரி கொடுக்குறீங்க, எய்தர் ஒரு க்ரீன் கேண்டில் வருதுன்னு நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க. ஸோ அப்போ என்ட்ரி கொடுக்குறப்போ இந்த கேண்டிலோட ஐக்கு மேலே என்ட்ரி கொடுத்துட்றீங்க. அப்போ ஸ்டாப் லாஸஸ் பேசிக்காக இந்த கேண்டிலோட லோக்கு கீழே போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி போட்டால் நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன இண்டிகேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த இண்டிகேட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ஏடிஆர், ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஷோ பண்ணும். கரெக்டாக உங்களுக்கு மார்க்கெட் வந்த டைமில் நீங்கள் எடுக்க போகிற என்ட்ரி எடுக்க போகிற கேண்டிலுக்கு மேலே இந்த கர்சரை வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து இந்த பார்ட்டு பாருங்கள் எவ்வளோ வேல்யூ காட்டுதுன்ட்டு. ஸோ எனக்கு வந்து 25.22 காட்டுது. அப்போ அந்த கேண்டிலோட லோவில் இருந்து 25.22 நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ 25னா 26 வந்து நான் மெஷர் பண்ணுறேன். அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸஸ் நீங்கள் எங்கே வைக்கலாம்னா 348.80 கிட்ட வைக்கலாம். அப்போ நான் ஸ்டாப் லாஸஸை 348க்கு வைப்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸஸ் வைக்கிறப்ப எனக்கு ப்ராபப்ளி ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாகும். என்னோட டார்கெட் நான் ப்ரீவியஸ் லெவல்ஸ் ஆஃப் 5 வைக்கலாம். அகெயின் நீங்கள் கிளஸ்டரை யூஸ் பண்ணலாம். அப்போ டார்கெட் எங்கே பண்ணணும்னா, ஸோ இந்த டைம் இன்வெர்டட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நான் என்னோடய பழைய செட்டப்ஸ் போகிறேன், ஸ்ட்ராட்டஜி வீடியோக்கு. ஓகே, ஸோ இங்கே லெவல்ஸ் இருக்குது. அடுத்தது எதை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு? ஸோ பழைய டேட்டாவை எல்லாத்தையுமே தூக்கலாம். கிளஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இடத்த மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரீன்ஸை மட்டும் வச்சுக்கோங்க, மற்றெல்லாம் எடுத்துருங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் மெத்தட். ஸோ எங்கே வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்றது இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ராட்டஜி வீடியோ. ஓகே, ஸ்ட்ராட்டஜி வீடியோக்காக நம்ம ரெடி பண்ணது. ஸோ 161
அவ்வளோதான். அண்ட் தென் உங்களோட ரீட்ரேஸ்மெண்ட் டூல், உங்களோட டார்கெட் மெத்தட். ஸோ டார்கெட் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்கள். கிளஸ்டர் கிரியேட் ஆன இடம் இந்த இடம் தான். 100 to 161% கிட்ட கிளஸ்டர் கிரியேட் ஆயிருக்கு. 634 இருந்து 642 வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ அப்போ இந்த ஏரியா தான் என்னோட டார்கெட் ஏரியா. அகெயின் மார்க்கெட்டில் ஒரு செல் வரனா கூட இங்கேருந்து செல்லுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே எடுத்த என்ட்ரியை இங்கே டார்கெட் பண்ண முடியும். இது வந்து ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடோட பிளானாக இருக்கும். நான் அகெயின் வந்து மார்க்கெட்டை ரன் பண்ணுறேன். அங்கேருந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிவிட்டு அடுத்த லெவல்ஸ் ஆஃப் டார்கெட்டை நோக்கி போகுது. பட் மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருச்சு. நம்மளோட டார்கெட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம், ஒரு என்ட்ரி செட் பண்ணணும். ஸோ அதோட டார்கெட்ஸையும் நீங்கள் கிளஸ்டர்ஸை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி எப்படி வந்து நம்ம ஸ்டாக்ஸில் ரிவர்சல் பாயிண்ட்ஸையும் என்ட்ரி பாயிண்ட்ஸும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அண்ட் எப்படி கிளஸ்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலான்ட்டு கேஸ் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்காக காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. So until then, this is Rinal signing off.